ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம். அப்புறம் அந்த லஞ்சோட ரெசிபீஸ் பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சுருக்கேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேன். செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. முருங்கைக்கீரை கூட்டு பண்ணியிருக்கேன், பருப்பு போட்டு கூட்டு. கேரளா ஸ்டைலில் ஒரு அவியல். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்சு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீரைக்கு பருப்பு வேக வச்சுக்கலாம். பருப்பு தான் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 4 பூண்டு, 2 தக்காளி, மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டு குக்கரில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு வானல் எடுத்திருக்கேன். ஒரு வானலில் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். காய் அவியலுக்கான காயெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய், எல்லா காயும் போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ஆக்சுவலி இது. எல்லா காய்கறியோட சத்தும் நம்மளுக்கு உள்ளே போகுது. மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைக்க தேவையான பொருட்கள் பாருங்கள். தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவியலுக்காக. காய் வேகட்டும். அதுக்குள்ளார எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வதக்க வேண்டியதெல்லாம் வதக்கி அரைச்சிக்கலாம். ஒரு வானலில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள்
2 ஸ்பூன், தனியாத்தூள் 3 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. சீரகப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். காய் நல்லா வெந்துருச்சு பாருங்கள், அவியலுக்கான காய். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதிலே போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம், நல்லா அந்த தேங்காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கியிருக்கோம். மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 கப் தயிரை வந்து மோராக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோர் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம், லைட்டாக கொதிச்சா போதும். மேலே நல்லா 1 ஸ்பூனுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். அந்த தேங்காய் எண்ணெய் வாசனை போகாமல் மூடி வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு சீரகம் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா வெடிக்கட்டும். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளித்து அவியலில் கொட்டிக்கலாம். இப்போ அவியல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். தாளிச்சிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கீரை, முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கிடும். இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம்ல, அதை ஒரு கடாய் கடைஞ்சிட்டு தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த கீரை கூடயே சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா அந்த கீரை இதில் பருப்புலேயே வேகட்டும். பச்சை மிளகாய் முன்னாடியே போட்டிருக்கணும், போட மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். 1 ஸ்பூன் உப்பு, டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இப்போ கீரை நல்லா வேகட்டும். ஒரே ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவை கொஞ்சமாக மிக்சியில் அரைச்சி இதில் போட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. பாருங்கள், கீரை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பேன் வச்சு கத்திரிக்காய் வந்து 4 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். 70%
எண்ணெயிலே வதங்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு, மிளகு 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம், வெந்தயம் 1 பிஞ்ச் போட்டு தாளிச்சிக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் நச்சு வச்சுருக்கேன். 5 சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சோண்டு, அதையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள் சேர்ந்த பேஸ்ட்டை அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கலாம். மூடி போட்டு கொதிக்க வைப்போம். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கொதிச்சாதான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல, ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி கரைச்சி வைக்க சொல்லியிருந்தாங்க. அந்த புளி கரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கத்திரிக்காய் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மறுபடியும் மூடி நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஓரமாக பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. இந்த வெல்லம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மாலாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.